அங்க செத்தால் அங்கதான் சாவீங்களா? ஆமா. இல்ல ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு ஐயா பேரு பகவதி. இவர் வந்து இன்னைக்கு நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மீட்டுட்டு இருக்கோம். இவர் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாவே பஸ் ஸ்டாண்டு ஈரோடு நியர்பை ஏரியால சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐயா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படி ஒரு நாளைக்கு ஒரு 350 இருந்து 400 ரூபி அமௌண்ட் டெய்லியும் கிடைக்குதுங்கிறாரு. அதை வச்சுட்டு 3 வேளை ஃபுல்லாவே ட்ரிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு. மனைவி இருந்தும் இல்லாம சூழல்ல இருக்காங்க. 2 பசங்க இருந்தும் பாத்துக்க முடியாத சூழல்ல இருந்து இன்னைக்கு ரோட்ல ரொம்ப எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க சாமி அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து சொல்ல ஆரம்பிச்சோம். பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க பேசுறோம், பையனை வர சொல்றோம், பாக்கலாம். வரமாட்டாரு. தயவு செய்து வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்களை பெற்றோர்களை நம்ம காக்க வேண்டியது நம்மளோட கடமை. இதே மாதிரி எல்லாத்தோட வாழ்க்கையில மாற்றம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பணும்னா நம்ம சமூகம் வந்து வெற்றிகரமா கண்டிப்பா ஒரு யாசமன்ற சமூகமா மாறணும். தெரியும் இப்ப பரவாயில்லையா? முன்னாடி இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்கா? முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தேன். முன்னாடி மோசமா இருந்தீங்களா? இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க.